ஃப்ரைடே மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன் பார்க்கலாம். ஃப்ரைடேனாலே கண்டிப்பாக சாம்பார் தான். ஸோ வெள்ளை சாதம், முள்ளங்கி சாம்பார், சேனைக்கிழங்கு வறுவல், தயிர் தான். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு சில்லி பரோட்டா ரெடி பண்ணி கொடுத்தேன். முந்தின நாள் நைட்டு டின்னருக்கு பரோட்டா செஞ்சுருந்ததுனால அந்த பரோட்டா வச்சு தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். சில்லி பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு அயன் தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பரோட்டாவை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மேல் லேயர் கிறிஸ்பியாக வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கூட குடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் கம்மியாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன், கேப்சிகம் ரெண்டுத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு திக்கானதுக்கப்புறமா சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிச்சு போட்டு வச்சுருக்க பரோட்டாவையும் நல்லா பெரட்டி ஹை ஃப்ளேமில் பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching.